ஷேன் கொஞ்சம் ஒரிஜினல் தான் அடிக்கிறாங்க. டென்த் மேன்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, லைட்டாக பார்த்து செஞ்சு விடுங்க, எல்லாரும் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாருண்ணே அப்படின்னா கொச்சியில் எதுவும் இன்டர்வியூ அது நான் அடிக்கலைங்க, என் கேரக்டர் அடிக்கிறேன். ஒரு ஆட்டோவில் ஒரு பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் உண்மையான ஒரு ஆட்டோ வந்துச்சு. நவுரா நான் போகிறேன் அண்ணே அண்ணே மன்னிச்சிருக்கீங்க. எங்களை விட ஷேனுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இப்போ நோம்பில் இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு தான் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஏன்னா வந்து தண்ணி கூட குடிக்க முடியாது. ஸோ டவலை ஈரம் பண்ணி மூஞ்சில் கையில் கீழே அந்த டவலை வச்சு தான் மேனேஜ் பண்ணார். சரி நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், குடிக்காமல் இருக்கணும், நம்மளால முடியல, கஷ்டம். ஏன்னா ஸ்டன்ஸில் எல்லாமே அது இல்லாமல் கொரியோகிராஃபி எப்படி பண்ணாங்கன்னா ஃபுல்லாக சிங்கிள் லென்த் ஷார்ட்ஸாக பண்ணாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அது இல்லாமல் ஓவர் வெயில், ஃபுல்லாக லைவ் லொகேஷன் ஷூட் பண்ண. நடு ரோட்டில் பஸ் போயிருக்கு, நம்மள ரோட்டில் படுக்க வைக்கிறான், திடீர்னு பஸ் வந்து கிட்ட நிறுத்துறான். ரோடியாவது பிளாக் பண்ண சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் அதை ஏற்றிட்டு போயிட்டு போகிறான். லைவாக இருக்கு. ஊருக்காரனா ஒரு அளவு தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஆமாம் ஒரு அளவு தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம்லாம் ப்ரெஷர் ஆயிடுவாங்க, ஓரம் ஓடாண்டுருவாங்க. அவங்க வேலை நடக்கணும்ல, அவங்களோட டே டு டே லைஃப் நம்ம பாதிக்க முடியாதுல்ல. ஸோ ஓரளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. போட்டு நம்ம சினிமா போது நிறைய டேக்ஸ் போகலாம் போல ரோடை கரெக்டாக பிளாக் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆட்டோவில் ஒரு பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் உண்மையான ஒரு ஆட்டோ வந்துச்சு. அதில் போய் அடிச்சுட்டு பார்த்தா ஏங்க அவன் கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் அப்புறம் பார்த்தா உண்மையான ஆட்டோ, நம்ம வர வேண்டிய ஆட்டோ அது அங்கே நிற்குது சார், ஒன்றும் சொல்ல அப்படின்றான். அவர் வரதுக்குள்ள இவர் வந்துட்டு அதனால அது மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து கரெக்டாக பிளாக் பண்ணுவாங்க. திடீர்னு அவங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்ல, ப்ரெஷர் எல்லாம் வேணா அவங்களும் மடக்கி வச்சிருவாங்க. 2 நிமிஷம் பார்ப்பாங்க ஆடியன்ஸ், பப்ளிக் என்ன பண்ணுவாங்க, நவுரா நான் போறேன் அண்ணே அண்ணே மன்னிச்சிருக்கீங்க. ஸோ லைவ் ரோட்ல புதுக்கோட்டை மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல லைவ் அந்த ரோட்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அவ்வளோ ஸ்டன்ட்ஸ் எடுக்கும். ஃபார் கிளைம் ஃபுல் ஸ்டண்ட் அங்கே தான் இருக்கும். ஒரிஜினலா வேற அடிச்சிட்டீங்க வேற நாங்க கேள்விப்பட்டோம். ஷேன் கொஞ்சம் ஒரிஜினல் தான் அடிக்கிறாங்க. ஏன் ஷேன் சண்டை வந்தோடனே ஷேன் இல்லாததெல்லாம் சொல்லலாம். இப்போதான் ஷேன் சண்டை வந்தோடனே ஸ்டண்ட் மேன்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, லைட்டாக பார்த்து செஞ்சு விடுங்க, எல்லாரும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாருண்ணே அப்படின்னா. அதுக்கு என்ன சொன்னா கொச்சியில் ஏதோ இன்டர்வியூ அது நான் அடிக்கலைங்க, என் கேரக்டர் அடிக்கிறேன். அடி வாங்கி ரத்தம், அப்ப அடி வாங்கி கை கால் உடைஞ்சா ஷேன் கை கால் உடைய ஒவ்வொரு படங்களையும் எங்களால பார்க்க முடியுது. லாஸ்டா அந்த வாழையிலயும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது எங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு நல்ல ஒரு ப்ராமினன்டான ஆக்டர் தமிழ் சினிமால. ஸோ சில பேரை தவிர்க்கவே முடியாதுல்ல. ஸோ அந்த இடத்துல நீங்க இருக்கீங்கிறப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போது என்ன ரொம்ப காஷியஸா இருக்கீங்க? சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் எப்படின்னா, எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைப்பேன். நமக்கு செட் ஆகாம ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு நமக்கு ஏலியனா இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ எங்க ஆடியன்ஸ் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்களோ, நம்ம உருவத்துக்கோ நம்ம முகத்துக்கோ நம்ம வந்து எங்க நம்ம ஆடியன்ஸ் ஈஸியாக கனெக்ட் ஆவாங்களோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். அதே மாதிரி கதையா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நமக்காக படம் ஓட போறது இல்லை. ஸோ கதைக்காக தான் ஓடப்போ அந்த கதையில நம்ம ஒரு ஆஸ்பெக்டா இருக்கணும், கரெக்டான ஒரு ஆஸ்பெக்ட். அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து எந்த விதத்திலும் எதுவும் தப்பா இருக்கக்கூடாதுன்னு யோசிப்பேன். மேக்ஸிமம் அப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணும். பட் சில விஷயங்கள தவறுகளும் நடக்கும். பட் யாரும் சில பேர் கரெக்டாக காட்டலாம் கூட பரவாயில்ல, யாரையும் தப்பா காமிச்சிடக்கூடாது, யாரோட பிலீஃபோ இல்லை ஒரு சென்டிமெண்ட்ஸோ டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுன்னு யோசிப்போம். மோஸ்ட்லி கதை தான் யோசிப்பேன், அந்த கதையை கரெக்டாக எடுக்கிறாரா டேரக்டர்னு யோசிப்போம். ஸோ அதனால அது மட்டும் தான். என்ன விஷயம் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு போறப்ப என்ன விஷயம் ப்ரெஷரா இருக்கு? ஹேண்டில் பண்றது கஷ்டமா இருக்குன்னு இல்லை, எனக்கு ட்ரை பண்ணா எல்லாமே ஈஸியா தான் இருக்கு. அவ்வளவு கஷ்டமா எனக்கு எதுவும் தெரியல. பிகாஸ் நம்ம கேட்கறது எல்லாமே வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப அடிபட்டேன்னு கேட்கறப்ப ஒரு பயம் வரும் வெளில இருந்து பாக்குறவங்க. இது கஷ்டமே கிடையாது. நாங்க வேலை பார்த்தோம், அங்க வேலை பார்த்தா இங்க வர முடியும். ஸோ இட்ஸ் a process. பசிக்குதுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனா சினிமா ஓகே அப்படி எடுத்துக்கலாம். பட் ஆனா என்னன்னா எல்லாருக்கும் அது நடக்கிறது